டிபிஎம் தலைமைத்துவத்திற்கு ஒரு எச்சரிக்கை. பொருள்: மேய்ப்பர்கள் யாரை பின்பற்றுகிறார்கள்? சியோன் வாழ்வா அல்லது உலக ஆதாயமா? பரிசுத்த வேதாகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை வணங்குவதாக சொல்லிக் கொண்டே பாகால், பால் தெய்வத்தையும் பின்பற்றிய காலங்கள் உண்டு. இன்று தற்போதைய டிபிஎம் சபை சூழலும் அதே நிலையில் இருப்பதை நாம் காண்கிறோம். வேதாகம உதாரணம்: எலியாவின் காலமும் இன்றைய நிலையும். 1 இராஜாக்கள் 18:21 இல் எலியா தீர்க்கதரிசி மக்களிடம் கேட்டார், நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்று டிபிஎம் இல் பாஸ்டர் யோபு அவர்கள் ஒரு நிர்வாகியாக மட்டும் இல்லாமல் ஒரு தெய்வீக அதிகார மையமாக, பால் போன்ற பிம்பமாக மாற்றப்பட்டிருக்கிறார். நிர்வாகத்தின் பயம்: பல ஊழியர்கள் கர்த்தருக்கு பயப்படுவதை விட பாஸ்டர் யோபு அவர்களுக்கு பயப்படுகிறார்கள். இதற்கு காரணம் இடமாற்றங்கள், டிரான்ஸ்பர்ஸ் மற்றும் பதவிகள், போஸ்டிங்ஸ். மந்தையின் மௌனம்: விசுவாசிகள் ஆடுகள் குறைகளை சொல்லும் போது பாஸ்டர் யோபு அவர்களின் நிர்வாக அதிகாரத்தை காட்டி அவர்களை மௌனமாக்குவது மேய்ப்பர்களுக்கு வழக்கமாகிவிட்டது. எச்சரிக்கை: உலக வாழ்வா, நித்திய சியோனா? டிபிஎம் போதகர்கள் ஆகிய நீங்கள் பாஸ்டர் யோபு அவர்களின் தயவுக்காகவும் இடமாற்றங்களுக்கு பயந்தும் சத்தியத்தை மறைத்தால் இந்த உலகத்தில் நீங்கள் வசதியாக வாழலாம், நல்ல பொறுப்புகளை பெறலாம். ஆனால் வேதாகமம் எச்சரிக்கிறது, தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். மத்தேயு 16:25. டிபிஎம் போதகர்கள் ஆகிய நீங்கள் பாஸ்டர் யோபுக்கு பயந்து மந்தையை தவறாக வழிநடத்தினால் இந்த உலகத்தில் உங்களுக்கு மேன்மை கிடைக்கலாம், ஆனால் நித்தியத்தில் நீங்கள் சீயோனை இழந்து விடுவீர்கள். மனுஷனுடைய கட்டளைகளும் நிர்வாக அடக்குமுறைகளும் உங்களை பரலோகத்திற்கு அழைத்துச் செல்லாது. மாற்றத்திற்கான அழைப்பு: டிபிஎம் போதகர்கள் ஆகிய உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். உங்களுடைய போதனையும் கிரியைகளும் திரியேக தேவனை மகிமைப்படுத்துகிறதா அல்லது பாஸ்டர் யோபு அவர்களின் நிர்வாகத்தை திருப்திப்படுத்துகிறதா? ஆடுகளின் அழுகுரலுக்கு செவி கொடுக்கிறீர்களா அல்லது பாஸ்டர் யோபு அவர்களின் அதிகாரத்திற்கு பயந்து அவர்களை ஒடுக்குகிறீர்களா? நிர்வாகம் என்பது ஊழியத்திற்கு உதவியாக இருக்க வேண்டுமே தவிர அதுவே ஒரு விக்கிரகமாக மாறக்கூடாது. பாஸ்டர் யோபு அவர்கள் ஒரு மனுஷன் மட்டுமே. அவருக்கு பயந்து ஆத்துமாக்களை வஞ்சிப்பது பெரிய ஆக்கினைக்கு ஏதுவாகும். முடிவுரை: இனியும் காலம் தாழ்த்தாமல் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். மனுஷ புகழ்ச்சியையும் பதவிகளையும் உதறி தள்ளுங்கள். மனுஷனாகிய பாஸ்டர் யோபு அவர்களுக்கு பயப்படாமல் பரிசுத்த ஆவியானவருக்கு பயந்து ஜனங்களை வழிநடத்துங்கள். டிபிஎம் இல் அந்த ஆதி அன்பை எதிர்பார்க்கும் ஒரு ஆடு.